நீ எல்லாம் கொஞ்சம் கூட மாறவே இல்லடா, அப்படியே தான்டா இருக்க. போதும் போதும் போடா, ஏமாந்தவனுக்கு தானே தெரியும் அந்த வழி என்னன்னு. ஐயோ அப்பா, இங்க என்னதான்ப்பா நடக்குது? என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள? உங்க ரெண்டு பேத்துக்கும் முன்னாடியே தெரியுமா? இங்க பாருடா, யார வேணாலும் மறப்பேன், ஆனா உன்னை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்டா. இந்த பாரு, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. தேவையில்லாம நீ அதையே புடிச்சு தொங்கிட்டு இருக்காத, இப்பயே சொல்லிட்டேன். டேய் வாயை மூடு, நீ வாய் மூடுற ஃபர்ஸ்ட். அப்பா, என்னதான்ப்பா நடக்குது? இங்க பாருடா, இந்த சம்மந்தம் நமக்கு வேண்டாம், வாங்க போலாம். கிளம்பு கிளம்பு. என் பொண்ணை வேற யாருக்குனாலும் கட்டி கொடுப்பேன்டா, ஆனா உன் பையனுக்கு மட்டும் கட்டி தர மாட்டேன். ஏங்க, நான் சொல்றத கேளுங்க. வாயை மூடுவோமா? என்ன இன்னும் சம்மந்தம் வச்சுக்க மாட்டேன்னு எதுக்கு நின்றுட்டு இருக்க? கிளம்பு. அப்பா, ரேஷ்மா, டேய் இன்னும் எதுக்குடா நின்றுட்டு இருக்கணும், வாங்கடா. அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா, சிவாப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா அங்கிள், ஒரு நிமிஷம் இருங்க. அங்கிள், உங்களுக்கு என்ன அங்கிள் பிரச்சனை? எங்க அங்கிள் என்ன பண்ணாரு? அத உங்க அங்கிள் கிட்டே கேளுப்பா, கேளு. அப்பா, என்னப்பா நடந்துச்சு? டேய், நானு ராஜேஷும் இதோ நிக்கிறானே செல்வா, நாங்க எல்லாரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ்டா, காலேஜ் படிக்கும் போது. என்னப்பா சொல்றீங்க? அப்ப நீங்க சந்தோஷமா தானே மீட் பண்ணிக்கணும். எப்படி மீட் பண்ணுவாங்க சந்தோஷமா இவன் பண்ண காரியத்துக்கு? இங்க பார் செல்வா, வாயை மூடு. டேய், நான் எதுக்குடா வாயை மூடணும்? நடந்தது எதுவுமே தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. டேய் நிறுத்துடா, நீ என் கூடவே இருந்து துரோகம் பண்ணவன் தானே நீ. அங்கிள், எங்க அப்பா துரோகம்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. நான் அதுல ஸ்ட்ராங்கா சொல்றேன். உனக்கு எப்படிப்பா தெரியும்? ஏன்னாது உங்க அப்பா வச்சு. அங்கிள், இங்க பாருங்க, என்ன உங்களுக்குள்ள நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அது முடிஞ்சு போன விஷயம். இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? முடிஞ்சு போனதா இருந்தாலும் அந்த காயம் ஆறாது இல்ல. ஐயோ, இங்க என்னதான் நடக்குது உங்களுக்குள்ள? அப்படி என்னதான் நடந்துச்சு? டேய் ஒன்னும் இல்லடா, இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான்டா காலேஜ் படிக்கும் போது. ஆமா, அது இவனுக்கும் தெரியும், ராஜேஷ்க்கும் நல்லாவே தெரியும். நான் அந்த பொண்ணை எப்படிலாம் லவ் பண்ணேன்னு இவனுக்கு கூட இருந்து தான் பார்த்தானுங்க. அன்னைக்கு ஒரு நாள் அந்த பொண்ணுகிட்ட என் மனசுல இருக்கதெல்லாம் சொல்லலான்னு போனேன். அது இவனுங்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அந்த பொண்ணு ஏத்துக்கல, அதுக்கு ஏமல கோச்சு தெரியும். ஆமாண்டா, ஏத்துக்கல. ஏன்னா அவ உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டா. அப்பா, என்னங்கடா? சார் அந்த காலத்திலே ஹீரோவோ? வாயை மூடு. நீங்களே சொல்லுங்க, இப்படி ஒரு துரோகிய பார்த்தா எப்படி சிரிச்சு வாடா நண்பான்னு கூப்பிட முடியும்? அதுவும் இல்லாம இவன் கிட்ட நான் சம்மந்தம் வச்சுக்கிட்டு தேவையில்லாதவங்க மூஞ்சில எல்லாம் முழிக்கிறதுக்கா? அப்பா, அப்ப இவரு அம்மாவைய சொல்றாரு? அடிச்சு வாயை மூடு. நீ இங்க பாடுறா செல்வா, நீ எப்படி எடுத்துக்கிட்டே எனக்கு தெரியாது. ஆனா அவனும் நீ லவ் பண்ணிய அந்த பொண்ணை நான் அவனும் லவ்வும் பண்ணல, எதுவும் பண்ணல, கல்யாணமும் பண்ணல. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வேற பொண்ணு, அவளும் கொஞ்ச நாள்ல இறந்துட்டா. என்னடா சொல்ற? ஏன்டா நீ காதலிச்சதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு நான் அதை வேற போய் நான் காதலிப்பனாடா? என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க? எனக்கெல்லாம் அந்த மூஞ்சியும் பிடிக்காது, அவளையும் பிடிக்காது. அவ சொன்னானா நீ என்ன நம்பல, நான் கூடவே இருந்துட்டு உனக்கு துரோகம் பண்ணுவேன் நீ எப்படி நினைச்ச? டே என்ன பாக்குற? மச்சான் சாரிடா. ஐயோ சாரி, வாயை மூடு நீ. டேய் உண்மையாலுமே எனக்கு இதெல்லாம் தெரியாதுடா. கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும்டா, இதை பாதியிலே விட்டுட்டு போயிட்டே காலேஜ. ஆமாண்டா, எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு, உன் மூஞ்சிலையும் முழிக்க பிடிக்கல. அதான் காலேஜ் நிறுத்திட்டு எங்க அப்பாவோட தொழில சேர்ந்துக்கிட்டேன். எல்லாத்துலயும் அவசரம் இல்ல, எல்லாத்துலயுமே அவசரம் உனக்கு. பொறுமையா எதுவுமே கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டேன். சரிடா, சாரி. என்ன சாரி? இப்ப நீயும் ஒழுங்கா எங்க கூட இருந்து படிச்சிருந்தா நம்ம 3 பேரும் ஒன்னா இருந்துக்கலாம்ல. ஒரு இதுடா மாப்பிள்ள, மன்னிச்சிருடா. விடுடா மச்சான். சாரிடா, உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். ஆமாண்டா, அதனால இந்த நிதிஷ்காக தான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டி மாதிரிலாம் இல்லடா. சரி அப்பா, வந்த வேலையை பார்க்கலாமே. டேய் உனக்கு எத்தனை பசங்கடா? டேய் எனக்கு ஒரு பையன் தான், மற்றவங்களாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸு. நான் தானே அவங்களுக்கு அப்பாவா இருந்தா செய்யணும், அவங்களுக்கு யாரும் இல்லை பெருசா. அதான் என்னோட சிவாக்கு உன் பொண்ணை தெரியாடா? டே மாப்பிள்ள, என் பொண்ணு உன் பையனுக்கு தான்டா. அப்பாடி, ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிஞ்சுச்சு. என்ன ரேஷ்மா, இப்போ ஓகேவா? போங்கண்ணா. இதோ பாடுறா, மேடம்க்கு வெக்கம் வந்துருச்சாமா. ரேஷ்மா, சிவா வர சொல்லட்டுமா? எங்களை போன்னு சொல்லிட்டு நீ போறியே? நான் ஒரு மடையன். உட்காருங்கப்பா, உட்காருடா. இல்லடா, எனக்கும் வேலை இருக்கு, எப்படியும் நல்லபடியா பேசிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட 3 பசங்களுக்கும் ஒன்னா கல்யாணம் பண்ணிடலான் இருக்கேன். நீ என்ன சொல்ற? அதுக்கு என்ன மாப்பிள்ள, பண்ணிடலாம். நான் கூட நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டதை பார்த்துட்டு போச்சு அவ்வளோதான் நினைச்சேன். பரவாயில்ல, எப்படியோ 2 பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்துட்டீங்க. டே மாப்பிள்ள, ராஜேஷ் என்னடா பண்றான்? அவனும் நானும் தான் ஒன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்ப போன மிஸ் பண்ணுவோம், நீதான் போயிட்டிய. சரிடா, மன்னிச்சிடடா மாப்பிள்ள. சரி விடு, அப்பப்போ ஆபீஸ்க்கு வந்துட்டு போ. அதான் இனிமே நம்ம சம்மதியாக போறோமே, அப்புறம் என்ன, கண்டிப்பா வரேன். அப்புறம் என்னோட இன்னொரு பையனுக்கு ராஜேஷோட பொண்ணு தான்டா கட்டி கொடுத்துருக்கான். ஓ, அப்ப இப்ப நம்ம எல்லாரும் ஃபேமிலி ஆயிட்டோமா? ஆமாண்டா. டே ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்துருக்கேன்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மனசுல இருக்க கவலை எல்லாம் போயிடுச்சு.
அதனால இருங்களாண்டா, சாப்பிட்டு போவீங்களா? ஆமாங்கண்ணே, அதான் அவர் இவ்வளவு தூரம் சொல்றாருல, இருங்க. இல்லம்மா, அதான் இப்ப நம்மளால ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம். எங்களுக்கும் வேலை இருக்கு. அப்புறம் இன்னொரு பொண்ணு வீட்டுல பேசணும்டா, பேசிட்டு நான் சொல்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். சரிடா, நீ எப்போ சொல்றியோ அப்ப நாங்க ரெடி தான். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். பரவாயில்லடா. சரிங்க அங்கிள், எங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு. நாங்கள் ஏதோ கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால இங்கே வந்து பேசிட்டு போகலாமேன்ட்டு வந்துட்டோம். நாங்களும் அப்படியே கிளம்புறோம். அம்மா, இதுல யாரு என்னோட மாப்பிள்ள? ஏன் அங்கிள், அவனை மட்டும் தான் ஸ்பெஷலாக கவனிப்பீங்களா என்ன? அப்படிலாம் இல்லப்பா, எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான். கேட்ட யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கவலையே படாதீங்க, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுல்ல, இனிமே அடிக்கடி வருவான் பாருங்க. சரிப்பா, சரி, டைம் கிடைக்கும் போது அந்த பையனுங்க வந்துட்டு போக சொல்லுங்க. ஏன் மச்சான், அவன் சும்மாவே இங்கே தான் கிடப்பான். இவர் வேற வந்துட்டு வேற சொல்றாரு. சரி சரி, இனிமே அவன் இங்கே தான் கிடப்பான்னு நினைக்கிறேன். ஆமா மச்சி. சிவா இருக்கானே சரியான கிறுக்கன். இப்போ அவன்கிட்ட போய் உண்மையை சொல்லக்கூடாது. கொஞ்சம் ஷாக் கொடுத்து அப்புறம் தான் உண்மையை சொல்லணும். சரியா? டேய், இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன்டா. சரிடா, அப்ப நானும் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். சரிடா, நாங்க அப்புறம் வரோம். சரியா? ஃபோன் பண்றேன். சரிடா மாப்பிள்ள, போயிட்டு வாங்க, பார்த்து போங்க. சரிம்மா, வரேன். சரிங்கண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. ஆண்டி பாய். பாய்ப்பா, பார்த்து போங்க. அடச்ச, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. அவசரப்பட்டு நான் தான் தப்பான முடிவெடுத்து காலேஜ் விட்டு வந்துட்டேன். சரி உமா, எதுக்குடி இவ்வளவு கோவமா இருக்க? போய் காஃபி எடுத்துட்டு வரியா? டயர்டா இருக்கு. உனக்குலாம் என்னத்துக்குயா காஃபி? ஏய் உமா, என்ன எமனுக்கு பயம்லாம் போயிடுச்சா? ஆமாயா, போயிடுச்சு. எப்ப தெரியுமா? நீ எப்ப இன்னொருத்தைய லவ் பண்ணன்னு சொன்னியோ அப்பவே போயிடுச்சு. ஏய் உமா, என்ன தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டி அதுவும் உன் பிள்ளை இருக்கும் போதே எவ்வளோ ஒருத்தைய லவ் பண்ணியாமா, அவ ஏத்துக்கலையாமா, அதுக்கு வந்தவங்க கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு இருக்க. உமா, என்ன உமா இப்படி பேசுற? ஆமாயா, இதுக்கு மேல உன் மேல இந்த பயம் மரியாதைலாம் போயிடுச்சு. ஏய் உமா, அது அப்போடி. அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணையும் நினைச்சு பார்க்கல. நினைச்சு பார்க்கலன்னு சொல்றல்ல, அப்ப என்னத்துக்கு முடிஞ்சு போன கதையவே இன்னும் தூக்கி வச்சிட்டு இருக்க? அது அவனை பார்த்ததும் ஞாபகம் வந்துருச்சுடி. வரும், ஞாபகம் வரும் உனக்கு. அப்ப என் மேல வச்சிருக்கதெல்லாம் சும்மா போலி இல்ல? ஏய் உமா, அப்படி இல்லடி. எத்தனை நாள் என்னையும் என் பொண்ணையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த. இனிமே பாரு, நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் இருப்போம். ஏய் என்ன, இனிமே உன் குரல் இங்க வச்சு மூங்குச்சு, வாயிலே ஒரு மிதி விட்டுறோம் பாத்துக்க. ஏய் என்ன, ஒழுங்கா இனிமே நான் சொல்ற பேச்ச கேட்டு நட, புரியுதாயா? சரி சரி, ஒரு காஃபி. வச்சு தரேன். என்ன பண்ணி தொலையுது? கட்டின பாவத்துக்கு அதையாச்சும் பண்ணி தானே ஆகணும். உமா, கோத்துல காஃபில ஏதாச்சும் கலந்துராத. இனிமே ஏதாச்சும் எங்களை சொல்லி பாரு, செய்யறாத. ஓ, இது என்னது இது? இனிமே நம்ம நிலைமை அவ்வளவுதானா? கோவிந்தாதான். என்னதான் ஆச்சு? போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி இருக்கீங்க? என்னன்னு சொல்றது, போன விஷயம் உருப்படியா முடிஞ்சிருந்தா நாங்க சந்தோஷமா வந்திருப்போம். என்ன சொல்றீங்க? அப்ப அவங்க வீட்டுல ஒத்துக்கலையா? ஒத்துக்கல. டேய் மச்சான், என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவங்க அப்பா என்னவோ அவ்வளோ ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ சண்டை போடாம வந்துட்டோமேன்னு சந்தோஷப்படுங்க. இப்ப ரேஷ்மா எங்க? அங்கேயே இருக்காளா? ஆமா நிக்கி, அங்கதான் இருக்கா. விடுவாங்களா என்ன? டேய், என்னடா சொல்றீங்க? அப்ப வேற வழியே இல்ல. நம்ம விக்கிக்கும் ஸ்ரீக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி தான் பண்ணி வைக்கணும் போல. டேய், அவங்க அப்பா அந்த பேச்சு பேசுறாரா? அதுவும் இல்லாம நம்ம அப்பா வேற மரியாதை எல்லாம் பேசிட்டாரு. என்ன மச்சான் சொல்ற? ஆமாண்டா, ஓவரா பேசிட்டாரு. டேய், என்ன பொண்ணு கேட்டு போனதுல என்னடா தப்பு இருக்கு? அதுக்கேண்டா ஓவரா பேசணும்? அவர் நாங்க சொல்றதே காது கொடுத்து கேட்க மாட்டாருன்னா பாரேன். டே, அவ்வளோ கோவமா பேசுறாரு. டே, எதுக்குடா அவ்வளோ வேகமா வர சொன்னீங்க? என்னாச்சு? போன விஷயம் என்னடா ஆச்சு? எங்க ரேஷ்மா? சாரிடா மச்சான். டேய், விளையாடாதீங்கடா. இல்லடா, அவங்க அப்பா அவங்க பொண்ணை தரமாட்டாராண்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அதான் உண்மை. அவரு நம்ம அப்பா கிட்ட சண்டை போட்டாருடா. என்ன? இப்போ இப்போ என்னடா மச்சான் பண்றது? என்ன பண்றது சிவா? விக்கிக்கு கல்யாணம் பண்ண மாதிரி உனக்கும் பண்ண வேண்டியதான். ரேஷ்மா கூப்பிட்டு வந்து. ஏன் உனக்காக ரேஷ்மா வரமாட்டாளா என்ன? வருவாடா, ஆனா அப்பா ஏத்துப்பாரான்னு தெரியலையே. நீ வேற அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டைன்னு சொல்ற. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையேடா மச்சான். எங்களுக்கும் அதாண்டா தெரியல, என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. நாங்க கெஞ்சும் கேட்டு பார்த்துட்டோம்டா, அவர் அவ்வளோ பேசுறாருடா. என்ன கெஞ்சினீங்களா? உங்களை யார் கெஞ்ச சொன்னது? என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இது உன் வாழ்க்கை, அதுக்காக
நாங்கள் அப்படியே விட்டு வர முடியுமா? டேய் மச்சான், அதுக்காக நீங்க ஒன்றும் யார் கல்லு விழணும், யார்கிட்டயும் போய் கெஞ்சணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லடா. டேய், அதுக்காக அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுடா மச்சான். எந்த எல்லைக்கு வேணாலும் நாங்கள் போவோம். அட்லீஸ்ட் ரேஷ்மா வச்சு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அதானே அன்னைக்கு ஸ்ரீ வந்தால அந்த மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அவளையாச்சும். அவளையே நாங்கள் பார்க்கல, அவளை காணோம். எங்கே மறைச்சு வச்சிருக்காங்கன்னே தெரில. இன்னும் மறைச்சு வச்சிருக்காங்களா? அப்படி எப்படி அவளை கூட்டு வர்றது? இப்ப நமக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. அதனால தான் இப்படி இருக்கும். அவ்வளோதான் மச்சான், எல்லாம் முடிஞ்சது, விடுங்க. டேய் பைத்தியக்காரா, அப்போ நீ ரேஷ்மா விஷயம் விட்டு கொடுத்துருவியா? அதனால உங்களுக்கு பிரச்சனை வருதேடா. எனக்கு நீங்களும் முக்கியம், அவளும் முக்கியம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ ஒன்றுமே புரியல. டேய் சிவா, பேசாம நாங்கள் ஒன்று சொல்கிறோம், அந்த மாதிரி பண்ணுறியா? சொல்லு மச்சான், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ இவ்வளோ சோகமாக நீ எங்கே கிளம்புறேன்னு எங்களுக்கு தெரியுது. எந்த பார் ஓப்பனில் இருக்கும் அங்கே போகலான்னு தானே போகிற. உனக்கு இதை விட்ட வேறு எதுவுமே தெரியாதாடா சிவா? மனசு சரியில்லை, வேற என்ன பண்ணுறது? மரியாதை கெட்டுரும் உனக்கு. மனசு சரியில்லைன்னா அங்கே தான் போக சொல்லுமா? என்கிட்ட பேசுறது சும்மா உனக்கு கிளம்பிக்கிறான். இப்போ நான் என்ன தாண்டா பண்ணட்டும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். ரேஷ்மா கழுத்து தாலி கட்டு. அட போங்கடா, நீங்க வேற. அது லூசு சிவா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு உன் காதுல விழலையா? என்ன சொன்னாங்க அவக்கள்? இரு. டேய், என்ன பார்க்குற? அவங்களாம் ஓகே சொல்லிட்டாங்க. டேய், அப்படி ஏன்டா அப்படி பண்ணீங்க? சும்மாடா உங்ககிட்ட விளாட்லாம் தான். டேய், ஏன்டா அப்படி பண்றீங்க? இப்பெல்லாம் விளையாடாதீங்க. அதானே, நாங்களே ஒரு நிமிஷத்துல என்னென்னவோ நினைச்சிட்டோம். சரி சரி விடுங்க, சும்மா தான். டேய், அப்ப அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டாரா? கூடிய சீக்கிரத்தில் நம்ம வருஷா வீட்லயே பேசிட்டு உங்க 3 பேத்துக்கு ஒன்றா மேரேஜ் பண்ணிட வேண்டியதான். ஏ வர்ஷா, அமைதியாங்கடி. பரவாயில்ல, வர்ஷா கூட இப்ப வெக்கப்படுறாப்பா. ஏ அதானே ஆத்தி, இப்பெல்லாம் வருஷா ரொம்பவே வெக்கப்படுறாதான். இதுவும் நல்லா தான் இருக்கு. டே விக்ரம். சரி, இப்போ எல்லாரும் ஹாப்பி தானே? ரொம்பவே ஹாப்பி எல்லாரும். லூசுக்கு இருக்கணுங்க. நானே போச்சு அவ்வளோதான், என்ன பண்ணுறதுனே தெரியலையே. திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போகணுமோன்னு நினச்சி என்னென்னவோ நினச்சிட்டேன். பைத்தியக்காரா. கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, அவங்க அப்பாவும் நம்ம அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ்டா. என்ன மச்சான் சொல்ற? அட ஆமாம் மச்சான், அந்த கதையை கேளு. நம்ம அப்பா அந்த காலத்துலேயே ஹீரோ மாதிரி இருந்திருப்பார் போல. ரேஷ்மாவோட அப்பா போய் அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணக்குள்ள, அதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணக்குள்ள அந்த பொண்ணு நம்ம அப்பாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாலாம். அந்த ஒரு கோவத்தில் ரேஷ்மாவோட அப்பா காலேஜ் விட்டே போயிட்டாராம். இவங்ககிட்டயும் டச் வச்சுக்கலையாம். அந்த ஒரு கோவத்தில் 2 பேரும் ஃபஸ்ட்டு சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு சமாதானம் ஆயிட்டாங்க. என்னடா சொல்ற? அப்போ அந்த பொண்ணு அம்மா தானா? என்ன நித்தி? இல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். அந்த பொண்ணு அப்பாவுக்கு பிடிக்காதாண்டா. ஏன்டா நீ வேற, நம்ம அம்மா வேற. எப்படியோ பிரச்சனை சால்வ் ஆச்சே, அதுவே சந்தோஷம். கொஞ்ச நேரத்தில் என்னென்னவோ பண்ணி விட்டானுங்க பைத்தியக்காரனுங்க. மச்சான், என்ன சார்? இப்போ நான் ரேஷ்மாவை பார்க்க போலாமா? இல்லை அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உன்னைய. டேய் ப்ளீஸ்டா. நீ பண்ண வேலைக்கு உன்னை அப்படியே உள்ளே விடுவாங்க. டேய், அதான் இப்போ பேசி முடிவு பண்ணியாச்சுல. அதுவும் இல்லாமல் அவனோட ஒய்ஃப்டா. அப்படியா? எங்கேயும் கிளம்புறேன்ட்டு உன்னை கோவமா போனேன். அதான் இப்போ போகலல்ல. இனிமே ஆகுனா கோவம் வந்தா அங்கே கிளம்புற வேலையை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், மிதிச்சியா கொண்டுட்டுருன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? சரி மச்சான். சரி போய் பார்த்துட்டு வா. மச்சான் உண்மையாவாடா? ஆமாண்டா, போய் பார்த்துட்டு வா. அதெல்லாம் உன்னை வர சொன்னாங்க. அப்போ சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் பொறுமையா போ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அடுத்து என்ன? கல்யாணம் தான். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? பொற்குடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், உங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சர்ணியா ராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரண் சிஸ்டர், கவி சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், அருணாச்சுட்டி சிஸ்டர், அவங்க கிரீஷ்மிதா தங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருண் சிஸ்டர், ஐஸ்வர்யா தங்கம், யோகேஸ்வரி சிஸ்டர், கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், முருகேஸ்வரி சிஸ்டர், அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேசன் சிஸ்டர். ஹாய் ஜோதி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஞானசெல்வி சிஸ்டர், ஹாய் ஜனனி முத்துக்குமார், மாரி சிஸ்டர், அபனா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், உங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சாமிநாதன் சிஸ்டர், அப்புஜானு சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், கோமதி சிஸ்டர். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க ஜோசிகா குட்டி எப்படி இருக்காங்க? அர்ணா சுஜி சிஸ்டர், ஆன்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர், உங்க 2 தங்கமும் எப்படி இருக்காங்க? மோனிஷா சிஸ்டர், அம்மு சிஸ்டர், உங்க அஸ்வித் குட்டி எப்படி இருக்காங்க? ஹாய் ஹிமாவரி, எக்ஸாம்ல முடிஞ்சதுக்கு அப்புறமே கமெண்ட் பண்ணுங்க. சுசி சிஸ்டர், பொன்கார்த்திக் சிஸ்டர், அஷ்மி பேபி சிஸ்டர், பிரியா தேவசரன் சிஸ்டர், சந்தியா சிஸ்டர், கலவாணி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், சின்னையா சுமதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், தானி சிஸ்டர், யோஷ்வா சிஸ்டர், சௌந்தர்யா சிஸ்டர், ஜாஸ்மின் நிரோஜா சிஸ்டர்,
ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாய் சிஸ்டர், மேனகா சிஸ்டர், சனாபாலன் சிஸ்டர், வினோத் ரூபா சிஸ்டர், ஜெயராஜி சிஸ்டர், ஆஷிகா சிஸ்டர், எஸ்டி சிஸ்டர், ரொம்ப கழிச்சு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எங்கேயோ வெளில இருக்குன்னு சொன்னீங்கல்ல, சரி ஃப்ரீயாக இருக்கும்போது கமெண்ட் பண்ணுங்க. ராஜமணி சிஸ்டர், வேளாங்கண்ணி சிஸ்டர், அமிர்தலட்சுமி சிஸ்டர், வனிதா சிஸ்டர், பத்மா சிஸ்டர், முன்னி சிஸ்டர், முத்துக்கனி சிஸ்டர், கிருஷ் சிஸ்டர், சுனில் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர், சாரதா தேவி சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காயத்ரி சிஸ்டர், கோகிலவாணி சிஸ்டர், மலையரசி சிஸ்டர், சஹிரா பேகம் சிஸ்டர், கலை சிஸ்டர், வினோத் பத்மா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன சிஸ்டர் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? அப்புறம் என்னோட வீடியோஸ் எந்த ஆப்பில் எடிட் பண்ணான்னு கேட்டிங்களா? கேப்கட்டில் தான் எடிட் பண்ணுறேன், வேறு எதில் எடிட் பண்ண போகிறேன். அப்புறம் கிருஷ்ணாணி சிஸ்டர், இந்த ஒரு 2 வார்த்தை யூஸ் பண்ணுவேன், அதை அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. பட் எல்லாருமே பொதுவாக பேசுறது தானே, இதை விட கேவலமாக பேசுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். நான் நார்மல் நினச்சி தான் யூஸ் பண்ணேன், சரி விடுங்க குறைச்சிக்கிறேன். அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி குழந்தைங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்படி ஏதாச்சும் உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருந்தா சாரி. இல்லை எல்லாருமே அது தப்புன்னு நினச்சிங்கன்னா சொல்லிடுங்க, நான் மாற்றிக்கிறேன். நான் ஏன் கேஷுவலாக பேசுகிறேன்னா, எல்லாருமே எல்லா விதத்துலையும் எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணுறது தான் சிஸ்டர். அது தெரிஞ்சுக்கிட்டா தப்பு இல்லைன்னு தோணுச்சு, அதனால தான் நான் நார்மலாக கேஷுவலாக பேசினேன். நான் ஏன் எல்லா விஷயத்துலையும் இவ்வளோ ஓப்பனாக இருக்கேன்னா, எல்லாருக்குமே எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கணும் அந்தந்த நேரத்தில். அது ஈவன் இந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் சில விஷயங்களமாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சு இருக்கிறது தான் பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன், தப்பாக சொல்லியிருந்தேன் சாரி சிஸ்டர். ஆமாம் சிஸ்டர்ஸ், அந்த காலத்தில் தான் எதுவுமே தெரியாமல் அப்படி வளர்த்து விட்டாங்க, ஓகே புரியுது. பட் இப்போ அப்படி இல்லைல்ல, எவ்வளவோ மாறிடுச்சுல, நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. அதனால் எனக்கு தோணதை சொன்னேன், அவ்வளோதான். ஒரு பொண்ணு அதை கற்றுக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துட்டு இருந்தாங்க தான். பட் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எதுவுமே கற்றுக்காம இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறான்றது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துவோமே, கெட்டதாகவே கூட இருக்கட்டும் சொல்லி கொடுத்து வளர்த்துவோமே, தப்பு இல்லைல்ல. ஏன்னா ஒரு விஷயம் அது கெட்டதுன்னு தெரிஞ்சாதானே அவங்க அந்த பக்கம் போக மாட்டாங்க. இப்போ ஒருத்தவங்க கெட்டவங்களா இருந்தால் கூட ஃபர்ஸ்டே பழகி பார்த்துருந்தா தானே அவங்க பேசுகிறத வச்சு இல்லை இவங்க தப்பாக பேசுகிறாங்க நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு விலகுவாங்க. அதனால தான் சாரி, நாங்கள் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தோம், சாரி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஹாப்பியாக இருக்கலாம், இதே மாதிரி எப்பயும் ஒத்துமையாக ஜாலியாக இருக்கலாம். எந்த கொஷினாக இருந்தாலும் தயவு செஞ்சு கேட்டுருங்க. இல்லை நான் எதாவது தப்பு பண்ணாலும் தாராளமாக என்னை திட்டுங்க, உங்களுக்கு அந்த உரிமை நல்லாவே இருக்குது. ஓகே வாங்க, நான் எதை தப்பாக பேசியிருந்தா சாரி, வீடியோக்குள்ளே போகலாமா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, 3 பேத்துக்கு ஒட்டுக்கா மேரேஜ் ஆக போகுது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் இந்த மேரேஜில். ஆமாம் நானும் தான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன், செம்மையாக இருக்கும்ல. இந்த மேரேஜ் நல்லா கிராண்டாக பண்ண சொல்லணும், அப்போ தான் நல்லா ஜாலியாக இருக்கும். அதான் இனிமேல் வருஷா வீட்டில் பேசிட்டா சீக்கிரம் மேரேஜ் முடிச்சிட வேண்டியதான். என்ன வருஷா? ஏ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, அதை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒத்துப்பாங்க, நாங்கள் பேசுகிறோம் என்ன நிக்கி? அதானே, அப்படியே நாங்கள் பேசினாலும் இவங்கெல்லாம் சேர்ந்து பேசி ஒத்துக்க வச்சிருவாங்க. எல்லாம் சரிதான். ஸ்ரீக்கு என்னாச்சு? எதுக்கு அவள் இப்படி டல்லாக இருக்கா? அதானே. ஏ ஸ்ரீ என்னடி இவ இங்கே தான் இருக்காளா இல்லை ஏதாச்சும் கனவுலக்கு எது இருக்காளா? ஆனால் மூஞ்ச பார்த்தா ரொம்ப டல்லாக இருக்கே. ஸ்ரீ என்னடி கூப்பிட்டீங்களா? வா, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ உம்முன்னு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. விளாடாத ஸ்ரீ, எங்களுக்கு தெரியும் உன்னை பற்றி. என்னாச்சு? ஏதாச்சும் உடம்பு சரியா ஸ்ரீ? இல்லை நல்லா தான் இருக்கேன். என்னன்னு கேட்குறான்ல. அது விக்கி தான் பிரச்சனை. என்ன விக்கி? என்னவா? அவன் என்ன பண்ணான்? விக்கி